வணக்கம் விருச்சிக ராசி அன்பு நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக நமக்கு 17/7/2025 இலிருந்து 23/7/2025 வாரத்திற்கான ராசி பலன்கள், அதே போல் நட்சத்திர பலன்கள், உங்களுக்கான பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதலில் உங்களுக்கான கிரக நிலைகளை பார்த்துவிட்டு நாம் உங்களுக்கான பொது பலன்கள், நட்சத்திர பலன்களை எல்லாம் பார்ப்போம். விருச்சகத்தை பொறுத்தவரை விருச்சகம் 4 பாதம், அனுசம், கேட்டை போன்ற நட்சத்திரங்கள் விருச்சகத்தில் உள்ளது. இந்த நட்சத்திரத்திற்கான கிரக நிலை என்று பார்த்தால் சுகஸ்தானத்தில் சனி வக்கிரத்தில் காணப்படுகிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கார். சந்திரன் பார்த்தீங்கன்னா கலஸ்திர ஸ்தானத்திலும், சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில், குரு பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன் பார்த்தீங்கன்னா வக்ரஸ்தானத்தில் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், கேது என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இதில் பார்த்தீங்கன்னா ராகு, கேது அப்படிங்கிறது நம்ம நிழல் கிரகங்கள்னு சொல்லுவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் நடுப்பகுதிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு இருந்த பாக்கியஸ்தானத்திலேருந்து மாறப்போகிறார். பாக்கியஸ்தானத்திலேருந்து எங்கே மாறப்போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு புதன் மாறப்போகிறார். இதனால் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், பரிகாரங்கள் எப்படி இருக்கும், அதே போல் நட்சத்திர பலன்கள் பற்றியெல்லாம் நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். இது பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா 12 ராசிக்கான ராசி பலன்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு வர ஒரு லைக் போடுங்க. அதே போல் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு செயலை செயல்படுத்தணும் இல்லை தொடங்கணும்னு நினச்சின்னா அதில் பார்த்தீங்கன்னா சில தடைகள் வரலாம். அந்த தடைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில தடைகள் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த தடைகள் இந்த வாரத்துக்குள்ளேயே நீங்கள் என்னென்னா பார்த்தீங்கன்னா தடைகள்னு சொல்ல முடியாது, தாமதங்கள் இல்லைன்னா உங்கள் செயலுக்கு எதிர்வினைகள் நிறையா இருக்கலாம் இந்த கால நேரத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கேஸ், அதாவது கோர்ட்டில் கேஸ் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்க, அது கொஞ்சம் நல்லது. அதே போல் இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்களும் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன இருக்குது, அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செயல்கள் எல்லாமே தாமதமானாலும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களை எதிர்த்து நின்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா விலகும் காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்தில் உங்களோட பண வரவு, அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் இது மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நிலை, பொருளாதார நிலை மேம்படுறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் எடுத்த காரியத்தில் சில தடைகள் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த நினைத்த காரியத்தை முடிக்கும் வல்லமை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை பொறுத்தவரை கடவுள் அருள போகிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா தாமதங்கள் இருந்தாலும் நீங்கள் நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக அதே போல் நீங்கள் நினச்ச மாதிரியே முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தாமதங்கள் இருந்தாலும் வாரத்தோட முடிவு போக போக பார்த்திங்கன்னா எல்லா காரியங்களும் பார்த்திங்கன்னா சுப காரியங்களாக மாறும். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையற்ற கவலைகள் நிறையா வாரத்தோட தொடக்கத்தில் இருக்கும். ஆனால் வாரத்தோட முடிவு போக போக அந்த கவலைகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நொடியாக, அதாவது பொடி பொடியாக, துகள் துகளாக வெடித்து போக போகுது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க விஷயத்தில் இந்த கால நேரத்தில் தலையிடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அப்படி தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்கிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தோடையும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த காலத்தில் அனுசரித்து போகிறது நல்லது. இப்போ நீங்கள் ஏதாவது வேலைக்கு போயிட்டுங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்க. யார் விஷயத்துலையும் நீங்கள் இப்போ தலையிடாதீங்க. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் கிடைக்கும். அடுத்தவங்க வேலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுலேயுமே தலையிடாதீங்க. உதவின்னு கேட்டால் மட்டும் செய்யுங்க. மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான ஏற்றம்ங்கிறது இந்த காலத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் செய்கிறீங்களா, வேலை செய்கிற இடத்துல இருக்கவங்க இருந்தால் எல்லாருமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் அனுசரணையாக இருப்பாங்க. உங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட உயர் அதிகாரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதற்கான ஊதியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதே போல் உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்வுகள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது. இதுவரை பார்த்தீங்கன்னா என்னடா எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, இத்தனை நாளாக தேடிட்டு இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது விலக போகுது. உங்களுக்கு திருமண பலன்கள் இந்த கால நேரத்தில்
கூடி வரப்போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எதுலேயுமே வந்து ஒரு சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்துவாங்க. என்னம்மா இத்தனை நாளாக இப்படி இருந்தியே, ஆனால் இப்போ என்ன இப்படி செய்றியா அப்படின்னு வந்து எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு செயலை செய்வீங்க. அப்படி செய்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு வந்து பேரும் புகழும் மேலும் மேலும் ஏற்றம் அடைகிறதுக்கான காலம் நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதே போல் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கை இந்த காலத்தில் அதிகமாகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா சில கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான சூழ்நிலையும் உண்டாகும். அதே போல் இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து தைரியமாக இருக்கிறது அவசியம். உங்கள் உடல் தைரியத்தோட மன தைரியத்தையும் ரெண்டையுமே இந்த காலத்தில் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் மனநிலையும் உங்கள் உடல் நலத்தையும் நீங்கள் பேணி பாதுகாக்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே முக்கியம். அதே போல் நீங்கள் அரசியல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோடையாவது சண்டை போட்டிருந்தீங்க, இல்லை உங்களுக்கு மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்களோட ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலகும் காலமும் நேரமும் வந்துருச்சு சொல்லலாம். அதே போல் நீங்கள் வந்து படிப்பு விஷயத்தில் மாணவர்களாக இருந்தீங்கன்னா என்னங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விதமான சோர்வு மனப்பான்மை இருக்கும். அதே போல் அந்த சோர்வு மனப்பான்மையை நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து இருந்தால் வந்து தடுக்க முடியும். சோறு மனப்பான்மை இப்படி வரும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு கவலைகள் இருந்துட்டு இருக்கும். அந்த கவலைகள்லாம் விட்டுருங்க, தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் போட்டித் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையை சார்ந்து நீங்கள் மேலும் மேலும் ஏற்றங்களை பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் விடுமுறை நாட்கள் வந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஏற்றம்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாவே பார்க்கப்படுது. இப்படி ஏற்றங்களும் இறக்கங்களும் கலந்து கலந்து வரதான் வாழ்க்கை. அதே போல் உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் ராசி பலன்களும் இப்படி தான் இருக்குது. இதற்கான உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை விட பெரிய தெய்வம் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் எல்லாத்துக்கும் வந்து ஒரு குல தெய்வம் இருக்குது. அந்த குல தெய்வத்தை நீங்கள் வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள், உங்களுக்கு இருந்த தடைகளை கூட அந்த குல தெய்வத்தை சார்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன போகுதுன்னா விலக போகுது. இது வரைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா கூட குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. உங்களால் முடிஞ்ச காணிக்கை செலுத்துறப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி குலதெய்வத்தை துணையாக வச்சிருந்து நீங்கள் இது பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்கள் உடல் ஆரோக்கியம் அதே போல் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த மாதிரி வெற்றிகள் அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அமைஞ்சிருக்கு. அதே போல் இதில் நம்ம சொல்கிற விஷயத்த எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாகவும் அதே போல் ஏதாவது தடைகள் இருந்தால் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு ஏற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கோம். அதே போல் ஒவ்வொருத்தரோட ஜாதக நிலையை பார்த்து பொறுத்து இதில் வந்து பலன்கள் கொஞ்சம் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே. இதே வேலை வந்து இப்படி வந்து நீங்கள் பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இப்படி இருக்குது. அதே நேரத்தில் வந்து நம்ம அடுத்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4 பாதம் இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பார்த்த மாதிரியே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படலாம். தடங்களால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செய்ய வேண்டிய செயலோ இல்லை இன்றைக்கி முடிக்க வேண்டிய காரியமோ ஓரிரு நாட்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே போல் ஒரு சில காரியங்கள் ஒரு சிறு காரியங்கள் கூட பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அது மாதிரி காரியங்களும் காரணங்களும் இந்த மாதத்துலேயும் இந்த வாரத்துலேயும் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மாதிரி இந்த குழப்ப சூழ்நிலை அதே போல் உங்களுக்கு மனசில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சஞ்சாரங்கள் எல்லாமே தீரப்போகுது. தீரப்போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க போகுது. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாலினம் குறிப்பாக பெண்களோட வந்து பார்த்தீங்கன்னா பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகிறது நல்லது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது முக்கியமான விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்வீங்க, தொழில் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டியாக இன்னொருத்தர் வந்துடுவார். அப்படின்னு வரப்போ என்னாங்கன்னா உங்கள் தொழில் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இதுவரை இருந்திருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே மாறப்போகுது. இப்போ எல்லாமே மாறுவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்கள் கிரக நிலையை சார்ந்து இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மருந்து சார்ந்தோ இல்லை வேறு ஏதாவது மருந்து ரிலேட்டடாக விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு தொழில் தொடங்கினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை வேறு ஏதாவது தொழில் தொடங்கினா கூட உங்களுக்கு வந்து லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுவரை பார்த்தீங்கன்னா லாபங்கள் கிடைக்கல இல்லை நஷ்டம் அடைஞ்சிருந்தால் கூட இதுக்கு மேலே லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. அடுத்து நம்ம வந்து அனுஷம் நட்சத்திரம் எப்படி இருக்குது, அனுஷம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அனுச நட்சத்திரத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. நிதானத்தோடு செயல்படுறப்ப என்ன ஆகுனா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வந்து உங்கள் எதிர்பார்த்தோட அதிக அளவில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம அனுஷம் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம், நீங்கள் நிதானமாக செயல்படுன்ட்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த நேரத்தில் வார்த்தைகளை விடுறது ரொம்பவே முக்கியம். அதனால் பிரச்சனைகள் வரலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வார்த்தைகளில் கொஞ்சம் தெளிவு வேணும். அதே போல் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதே போல் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறப்போ, ஏதாவது கம்பெனியில் வேலை செஞ்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெகுமதிகள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணால் அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அப்படி பொறுமையாக இருக்கிறப்ப என்ன ஆகுனா வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற பழமொழிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்படி இந்த 2 நட்சத்திரங்களுக்கு இப்படி இருக்க வேலையில் அடுத்து நம்ம வந்து 3வது நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு குடும்பத்தை நினச்சி சில மன கஷ்டங்கள் ஏற்படலாம். என்னடா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே, இல்லை நம்ம எதுவுமே செய்யலையே, இல்லை வந்து செலவுகள் அதிகமாகுது, இல்லை செலவுகள் அதிகமானாலும் நம்ம வாழ்க்கையிலையோ நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோ ஒரு முன்னேற்றம் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கவலைகள் எல்லாமே வாரத்தோட முதல் பகுதியில் இருந்தாலும் வாரத்தோட பிற்பகுதியில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகரிக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்புகளோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களை நீங்கள் தகவமைச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எதிர்பார்க்குறீங்க ஒரு இடத்துல வந்து பணம் வரணும், இல்லை ஒரு இடத்துலேருந்து பொருள் வரணும், இல்லை ஒரு இடத்துலேருந்து உதவி வரணும் எதிர்பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கிடைக்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருகும். ஏதாவது ஆன்மீக பயணம் இல்லை கோயிலுக்கு சென்று வரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்கள் மனைவி மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான செய்தியோ இல்லை உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. இப்படி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தடைகள் கவலைகள் இருக்குது, எனக்கு நல்லது நிறையா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அது எல்லாமே இங்கே இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்க குடும்பத்தினர் இல்லை உங்கள் உறவினர்கள், அப்படி இல்லையா உங்கள் நண்பர்கள், இல்லை அப்படியும் இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும் காலமும் நேரமும் வந்துச்சுன்னு சொல்லலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட என்னடா இவன் இப்படி இருந்தானே, எதிர்பார்த்த விட அதிகமாக உயர்ந்துட்டானே அப்படின்னு பேசலாம். இல்லை வந்து உங்களை பற்றி சிறப்பாக மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இப்போ உருவாயிருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மதிப்பு மரியாதையும் எப்போல்லாம் உயரும்னா நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறப்பையோ இல்லை அடுத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போ அவங்களுக்கு துணையாக நிற்கிறப்பையோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் நிற்க போகிறீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஏற்றங்கள் பெற முடியும். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு கஷ்டங்கள் வரப்பையும் வந்து தளர்ந்து போகாதீங்க. கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை வந்து மனதை அதாவது நம் மனதை வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் வந்து கடினமாக்குறதுக்கான ஒரு சூழலாக பார்க்கப்படுது. நீங்கள் கஷ்டப்படுற நேரங்களில் அதை யூஸ் பண்ணி அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எப்பவுமே ஏற்றம் இறக்கம் மாறி மாறி தான் இருக்கும். இறக்கம் இருக்கிறப்ப கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஏற்றங்களும் வரும். அதே போல் நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கையோட நீங்கள் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான மாத பலன் வார பலன்களை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அதே போல் நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்டு அது உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரங்களோ இல்லை உங்களுக்கான தடைகள் இல்லை ஏதாவது இருக்குன்னு சொன்னோமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எளிதில் வெளியே வர முடியும் அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்தோட நம்ம வந்து இந்த வீடியோவை அதாவது காணொலியை முடிச்சுக்கிறோம். இதே போல் காணொலிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.